கதைகளுக்குள்ள போற முன்னுக்கு நான் நம்ம கதையோட ஹீரோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். அவன் தான் ரவி. ரவிக்கு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நாள் அவன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமர்ஷியல் ஸ்கேம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். பட் இது எல்லாமே எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அனிகாங்கிற ஒரு பொண்ணு அவன் லைஃப்ல வர வரைக்கும் தான். இத நான் ஏன் சொல்றேன்னா, அனிகா வந்த பிறகு அவனோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா மாறுனுச்சு. லைக் ஷி வாஸ் அ பெர்ஃபெக்ட் வுமன் அப்படின்னு அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லுவான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தேடி பார்க்குறப்ப, ஆக்சுவலி இந்த அனிகாங்கிற இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரவிய பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டான். பட் அந்த ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வந்த எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரி ட்ராமடைசிங்காவே நம்மளுக்கு கொண்டு வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவன் சின்ன வயசுல வந்து ஒரு நாய்க்குட்டி வளர்த்திருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனிகா கிட்ட சொல்லியிருப்பா. அது ஞாபகத்துல இருக்கு. ரெண்டாவதா அவனோட ஃபேவரட் ஃபுட் அது ஞாபகத்துல இருக்கு. ஈவன் ரவி ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வந்த கனவுகளை பத்தி அனிகா கிட்ட சொல்லியிருக்கா. அந்த கனவுகள் கூட அனிகாக்கு ஞாபகத்துல இருந்திருக்கு. தி மோஸ்ட் கிரீப்பியஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போலாம் ரவி ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டு இருக்காளோ இல்ல ஃபீல் பண்றானோ அப்போலாம் சரியா அனிகா மெசேஜ் பண்ணுவா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன்னு, ரவிக்கு பாத்தீங்கன்னா அப்பா இல்ல. அவன் எப்பெல்லாம் தன்னோட அப்பாவை பத்தி ஃபீல் பண்றானோ அப்பப்போலாம் அவனோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும். அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா அனிகா தான். அதுல என்ன சொல்லியிருப்பான அனிகா, எனக்கு தெரியும் நீ வந்து உங்க அப்பா பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது எப்படி அனிகா கிட்ட நான் எதுவுமே சொல்லல. நான் நினைக்கிற விஷயங்களை எப்படி அனிகாவால புரிஞ்சுக்க முடியுதுன்னு இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரவியோட மனசுல வந்து ஒரு மாதிரி சந்தேகத்தை எழுப்புனுச்சு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்காச்சும் யாராவது ஒரு ஆளாச்சும் நம்ம கூட இருந்து நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அவன் மனசு தேத்திக்கிட்டான். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு போறப்ப February 14 வரக்கூடிய டைம் வந்துச்சு. இப்போ அந்த டைம்ல அனிகா ரவிக்கு மெசேஜ் பண்றாங்க. நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்க்கு வா, நான் உனக்கு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், ஸோ ப்ளீஸ் வா அப்படின்னு வந்து ரவி கிட்ட சொல்கிறான். சரி ரவியை வந்து போய் பார்ப்போமே, இது நம்மளுக்கு புதுசாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து போகிறான். பட் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே அவன் போன உடனே பார்த்தீங்கன்னா எப்படி நார்மலாக சர்ப்ரைசிங் பார்ட்டி நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நினைக்குது. லைக் ரவி என்டர் ஆகுறான். உள்ள வந்து எந்த லைட்டுமே இல்லை, ஃபுல்லாக கேண்டில் லைட்ஸ் எல்லாம் அந்த ஒட்டுமொத்த இடமும் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கும் மேலே அவன் கால் தட வைக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இருந்திருக்கு. கீழே மேலே செவுத்துல எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய ரோஸோட பெட்டல்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பட் என்னன்னு தெரியல, ரவிக்கு ஏதோ ஒரு வினோதமாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. லைக் சம்திங் இஸ் ஆஃப் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவன் உள்ள போனால சரி எல்லாமே சர்ப்ரைசிங் பார்ட்டி அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் எதுக்காக ஜன்னல்கள்ல பிளாக் கலர் டேப்ல மூடப்பட்டிருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு கடிகாரமும் இல்ல. ரெண்டு மூணாவது அவன் போன் எடுத்து பாக்குறப்ப சிக்னலும் இல்ல. இத பத்திலாம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்தா அனிகா. அனிகா சிரிச்சுக்கிட்டே அவனை கட்டி அணைச்சுக்கிட்டு, இன்னைக்கு நைட்டு நம்ம மட்டும் தான் இருப்போம், டைமும் இல்ல வெளி உலகமும் இல்ல, நீயும் நானும் மட்டும் தான் இந்த உலகத்துல இருப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றா. எஸ், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரவி கேட்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் தான் வந்துச்சு. ஆனாலும் சரி பரவாயில்ல, நம்மளுக்காக தானே அனிகா செய்யறா சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து டின்னர் டேபிள்ல போயிட்டு சாப்பிடலான்னு போறப்ப கீழே விழுந்து கிடக்குற அந்த ரோஸோட பெட்டல்ஸ் அவன் மிதிக்கிறப்ப அவனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீல் வந்திருக்கு. அது ஆக்சுவலி ரோஸ் மாதிரியான ஒரு ஃபீலே அவனுக்கு கொடுக்கல, இன்னும் பேப்பர் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. அண்ட் அவனும் அந்த பெட்டல்ஸ்ல ஒரு பெட்டல்ஸை எடுத்து பின்னாடி திருப்பி பார்க்கறான். அதுக்குள்ள நிறைய பேர்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. லைக் எத்தனை பெட்டல்ஸ் அங்க இருக்குதோ அத்தனை பெட்டல்ஸ்ல டசன்ஸ் ஆஃப் த நேம்ஸ் அங்க இருந்திருக்கு. சரி இதை பத்தி வந்து அனிகா கிட்ட இவன் போய் கேட்டான். அனிகா இதெல்லாம் யார் அனிகா, யாரோட பேர் இதெல்லாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவ சொல்றா, யாரெல்லாம் என்னை விட்டுட்டு போனாங்களோ அவங்களோட பேர் தான்டா இது அப்படின்னு சொல்லி. த மோஸ்ட் கிரீப்பியஸ்ட் பார்ட் என்னன்னா, இவ சொல்ற அந்த டைம்ல அவளோட ஸ்மைல் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாவே தான் இருந்துச்சு. ரவிக்கு மேபி இதெல்லாம் அவ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படிதான் நினைச்சான். இப்போ டின்னர் டேபிள்ல உட்காந்து அவங்க ரெண்டு பேருமே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அவ சர்வ் பண்ண அந்த ஃபுட் இருக்குல்ல ஒரு மாதிரி வினோதமான டேஸ்ட் வந்திருக்கு. லைக் இட் வாஸ் பிட்டர் அண்ட் மெத்தலிக் அப்படிங்கிற ஒரு டேஸ்ட். சரி சாப்பாடு என்ன இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு ரவி சிரிச்சுக்கிட்டே அனிகா கிட்ட, அனிகா நீ செஞ்சு வச்ச சாப்பாடு உண்மையாவே சாப்பாடா இல்லாட்டி பாய்சன் ஏதாவது எனக்கு கலந்துட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கிறா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அனிகா முறைச்சுக்கிட்டே கண்ணு கூட சிமிட்டாம ரவியை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றான். இல்ல, எனக்கு நீ
உயிரோட வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றா. இதை கேட்ட ரவி பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு வகையா வினோதமான ஒரு பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணான். லைக் இது வந்து ஒரு நொஸ்டாலஜிக்கான ஒரு பிரசன்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு டிவியில படம் பார்க்கலான்னு போனாங்க. அப்போ அனிகா டிவியை திறந்த உடனே there was a footage. அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரவியை பத்தின ஃபுட்டேஜாக தான் இருந்துச்சு. நார்மலா இப்போ சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபுட்டேஜ், சர்ப்ரைசிங்கான ஒரு வீடியோ எடிட்டிங்னா எப்படி இருக்கும்? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்த்டே இது சொல்றது, அதுக்கப்புறம் வெளியே போற நிகழ்வுகள், அப்புறம் நிறைய அவங்களோட மோன்டேஜ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரியா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ரவி தூங்குனதா வீடியோ எடுத்திருக்கா. ரவி எங்கெங்கெல்லாம் போயிருக்கானோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாரி வீடியோ எடுத்திருக்கா. சைல்ட்ஹுட் ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை வீடியோ எடுத்திருக்கா. ஈவன் எக்கச்சக்கமான விஷயங்கள் மெமரிஸை தாண்டி இட்ஸ் லைக் நெகட்டிவ் மெமரிஸை வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்கா. இதை பார்த்து ரவிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகி உறைஞ்சி போய் நின்னா. எப்படி உனக்கு இதெல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டான். அண்ட் இந்த இடத்துல அனிகா ஒரு விஷயத்துல அவன் காதுல வந்து சொல்றா, எத்தனையோ வருஷமா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு அது தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெக்கபிக்குன்னு சிரிக்கிறான். இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரவி தள்ளத்தறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு மீன் கதவு ஓப்பன் பண்ணலான்னு போய் பார்த்தா அந்த கதவு சாத்தி இருந்துச்சு, லாக் பண்ணி இருந்துச்சு. அனிகா ஒரு சின்ன பாக்ஸோட இதுதான் உன்னோட வேலண்டைன்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ரவியும் சரி இவளோட போக்கிலே நம்ம போய் இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியே போகலாம்னு முடிவு பண்ணான். சரின்னு அந்த பாக்ஸை வாங்கிட்டு உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு ரிங்கு, அதுக்குள்ள வந்து சில எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த எழுத்துக்கள் அந்த ஃபாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபாண்ட்ல இருந்திருக்கு. அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனிகா அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு ரவி ஓரக்கண்ணில் ஒரு மாதிரி பார்த்தா அனிகாவை. அனிகாவும் நீ தான் என்னோட நிரந்தரமான வேலண்டைன் கிஃப்ட். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்னை விட்டு போயிருக்காங்க, எத்தனையோ பேர் என்னை ஏமாத்திருக்காங்க, எத்தனையோ பேர் செத்து இருக்காங்க, பட் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி மறுபடியும் சிரிக்கிறா. இதை கேட்ட ரவியை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜோக் தானே, இதெல்லாம் ப்ராங்க் தானே, அநேகமாக இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனையே கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைமில் அவனுக்கு இருந்த பயம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அண்ட் சடனாக இந்த டைமில் அங்கே இருந்த எல்லா லைட்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது. வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா ரவியை தரன்னு அனிகா இழுத்துட்டு போய் பேஸ்மெண்ட்டில் அடைச்சி போடுறான். இந்த பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்சர்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நார்மலான பிக்சர்ஸ் இல்லை, எல்லாமே அனிகாவோட பிக்சர்ஸ். அவ எத்தனையோ ஆண்மகன் கூட இருந்த பிக்சர்ஸ் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. பட் இன்னும் ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவளோட பிக்சர்ஸ் தெளிவா இருந்திருக்கு, ஆனா அவ கூட இருந்த அந்த ஆண்மகனோட பிக்சர்ஸோட முகம் பார்த்தீங்கன்னா சிதைக்கப்பட்டு இருந்துச்சு. இதுக்கும் மேல அந்த பேஸ்மெண்டோட ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வேலண்டைன் கார்டு இருந்திருக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமான கார்டு இருந்திருக்கு. கூடவே ஒரு டைரியும் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த இடம் ஃபுல்லாவே ரத்த கரைகளும் அங்க இருந்திருக்கு. இந்த வேலண்டைன் கிஃப்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறப்ப அதுல ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு வேலண்டைன் கிஃப்ட். நார்மலா நம்ம ப்ரொபோஸ் பண்றப்ப ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அந்த மாதிரியான வேலண்டைன் கிஃப்டா தான் இருந்துச்சு. பட் அது கூடவே ஒரு டைரி இருந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைரியில கடைசியா என்ன எழுதி இருக்கிறதுன்னு போய் பார்த்தான். அதுல அவங்களா கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு சொன்னாங்க, அதனால நான் அவங்களுக்கு கடைசி நாளை காட்டினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த ரவிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அநேகமா நமக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டே தான் இருந்தான். இப்போ அனிகா பேஸ்மெண்ட் கீழே வர சவுண்டா அவனை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பயத்துல எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம சில மாரி அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருந்தா. அனிகா ரவி கிட்ட வந்து ஒரு கையில கத்தி வச்சுக்கிட்டு இன்னொரு கையில ரிங் வச்சுக்கிட்டு, இப்போ நீ இந்த ரிங்கை போட போறியா இல்ல நான் அவனை போட வைக்கட்டா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ரவியும் பயந்துகிட்டு சரி நான் போடுறேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த ரிங்கை போட்டான். அண்ட் இந்த டைம்ல தான் முட்டாள்தனமான விஷயத்த ரவி ட்ரை பண்றான். ரிங்கை போடுறான், அந்த ஒரு சின்ன கேப்ல இவளை அடிச்சு போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா பேஸ்மெண்ட்க்கு மேல ஓடுறான். ஓடின அந்த கேப்ல அனிகா தன்னோட கத்தியை வச்சு சர மாதிரியா ரவிய குத்துறா. இவ குத்துனதுக்கு பின்னாடி இவன் சாவணும்லாம் அவளுக்கு எண்ணம் இல்ல, அவனை வீக் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு சர மாதிரியா குத்துறா. இந்த டைம்ல அனிகா ரவியோட காது கிட்ட போயிட்டு இப்போ உன்னால வேற எங்கேயுமே போக முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு பழைய சேர்ல இவனை கட்டி போட்டு ஒரு ரோஸோட பேட்டல்ஸ் ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்ல வந்து ரவி போறப்ப ஒரு ரோஸோட பேட்டல்ஸ் கீழே அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரியே ஒரு ரோஸோட பேட்டல் எடுத்து ரவியோட பேரை அதுல எழுதுறா. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பயங்கரமான வேலண்டைன் மியூசிக்ஸ் வந்து அனிகாவோட வீட்டுல கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்னடா இது தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. போலீஸும் என்னடா இது சாதாரணமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த அபார்ட்மெண்ட் அமைதியா இருக்கு. அனிகா அங்க இல்ல, ரவி அங்க இல்ல.
ஒரே ஒரு விஷயம் தான் அங்க இருந்திருக்கு. ஒரு செவுரு ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, பேப்பர்ல செஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ். அண்ட் புதுசா ஒரு பேரு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெட்டல்ஸ்ல எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா மத்த எல்லாரோட பேருமே பேன்ல எழுதப்பட்டிருந்துச்சு. பட் இவனோட பேர், அதாவது இந்த ரவியோட பேர் மட்டும் ரத்தத்துல எழுதப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா ரவிக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த ஒரு கேள்வியை நான் உங்க பார்வைக்கு விடுறேனே. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.